ஒரு பிடி கடுகின் தத்துவம். ஒரு முறை வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதர் ஒருவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிக்க மந்திராலயத்திற்கு வந்தார். அவருக்கு தன் அறிவின் மீது அசாத்தியமான கர்வம் இருந்தது. மனதில் இந்த உலகத்தில் நான் அறியாத விஷயம் என்றும் எதுவும் இல்லை, அனைத்தும் நான் அறிவேன் என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருந்தது. சுவாமிகளின் முன்னிலையில் வந்து நின்ற அவர் தன் அறிவை வெளிப்படுத்தும் தொனியில் பேசத் தொடங்கினார். ராகவேந்திரர் அவரிடம் இன்முகத்தோடு, மகாத்மாவே, நீங்கள் அனைத்து கலைகளையும் கற்றவர் என்று கேள்விப்பட்டேன், மிகவும் மகிழ்ச்சி என்று மென்மையாக கூறினார். பண்டிதரின் தலைக்கனம் இன்னும் கூடியது. ஆம் குருதேவா, எனக்கு தெரியாத வேத வரிகளோ நான் படிக்காத சாஸ்திரங்களோ இந்த பிரபஞ்சத்திலே இல்லை என்றார் நிமிர்ந்த நெஞ்சோடு. சுவாமிகள் அமைதியாக அங்கிருந்த பாத்திரத்திலிருந்து ஒரே ஒரு பிடி கடுகை எடுத்து பண்டிதரின் கைகளில் கொடுத்தார். பண்டிதரே, நீங்கள் அனைத்தும் அறிந்தவர் என்பதில் ஐயமில்லை. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். உங்கள் கையில் இருக்கும் இந்த ஒரு பிடி கடுகில் மொத்தம் எத்தனை கடுகுகள் உள்ளன என்று உங்களால் கூற முடியுமா என்று மிக மென்மையாக கேட்டார். பண்டிதர் திடுக்கிட்டார். எவ்வளவு பெரிய சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்திருந்தாலும் கையில் இருக்கும் கடுகுகளின் எண்ணிக்கையை அவரால் எப்படி உடனே சொல்ல முடியும்? அவர் கணக்கிட முயன்று தடுமாறினார். முகத்தில் வேர்வை துளிர்த்தது. குருதேவா, இதை எப்படி உடனே எண்ணிச் சொல்ல முடியும்? இதற்கு சற்று நேரமாகுமே என்று தயங்கினார். உணர்வு பூர்வமான உண்மை பண்டிதரின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் அளவற்ற கருணையோடு கூறினார் ராகவேந்திரர். பண்டிதரே, பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் இறைவனின் படைப்புகளையும் முழுமையாக படித்து விட்டதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நம் கைக்குள் அடங்கும் இந்த ஒரு பிடி கடுகின் எண்ணிக்கையை கூட நம்மால் சட்டென்று அறிய முடிவதில்லை. மனித அறிவு என்பது எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு துளி மட்டுமே. அனைத்தும் நான் அறிவேன் என்று மனிதன் நினைக்கும் போது அவனது ஆன்மீக தேடல் அங்கே முடிந்து விடுகிறது. நான் இன்னும் அறிய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று எப்போது ஒருவன் பணிந்து நிற்கிறானோ அப்போதுதான் அவனுக்குள் உண்மையான ஞானம் பிறக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரின் இந்த மென்மையான ஆனால் ஆழமான வார்த்தைகளை கேட்ட பண்டிதரின் கண்கள் கலங்கின. தன் அகந்தை முற்றிலும் அழிந்து விட்டதை உணர்ந்த அவர் சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். நான் என்ற அகந்தையை விட்டு அனைத்தும் அவன் அறிவான் என்று இறைவனிடம் சரணடைவதே உண்மையான பக்தி என்பதை உணர்த்தும் கதை இது. ஸ்ரீமன் மூலராமோ விஜயதே.